கீரை வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீரை வடை செய்கிறதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து அதை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வடித்தட்டில் வடித்து வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, தண்ணி நல்லா வடிச்சிருக்கணும். மிக்ஸி ஜாரில் சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2 மிளகா வத்தல், 1 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அது கூட நம்ம ஊற வச்சு நல்ல தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கிற கடலை பருப்பை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் ரொம்ப நைஸாக இல்லாத மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாதுங்க, நல்ல கெட்டியாக இருக்கணும் பருப்பு. இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கூட கீரை, நீங்கள் அரைக்கீரை வேணுனாலும் போட்டுக்கலாம், முளைக்கீரை வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ சிறுகீரை எடுத்து வச்சுருக்கேன். சிறுகீரையை நல்லா ஆஞ்சு நல்லா அலசிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கின கீரை 1 கப்பிலிருந்து 1.25 கப்பு வரைக்கும் போட்டுக்கலாம். அது கூட ஒரு அரை கப்பு நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா நசுக்கி பிசையணும். இந்த மாதிரி நல்ல கீரை மாவோட நல்லா சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுக்கு உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உருட்டி வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி வடைகளாக தட்டி, எண்ணெய் சூடாயிருச்சுன்னா தீயை மிதமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வடையாக தட்டி தட்டி போடணும். வடையை எண்ணெயில் போட்டதுமே இந்த மாதிரி நிறைய நுரை வரும். இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கரண்டியை போட்டு கிண்டினோம்னா வடையெல்லாம் உடஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நுரையெல்லாம் கம்மியாயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வடையை திருப்பி விடலாம். வடை நல்லா வேகணும். அப்பப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி திருப்பி விடணும். வடை நல்லா வெந்துருச்சுன்னா நல்ல வடை வாசனை வரும். வடை வாசனை வந்ததுக்கப்புறம் எடுத்தால் தான் நமக்கு வடை நல்லா வெந்திருக்கும். வடை வெந்ததும் எண்ணெயை இருத்துட்டு இந்த மாதிரி வடையை எடுத்து, வடை வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட தட்டுலையோ இல்லைன்னா எண்ணெய் வடி பாத்திரத்துலையோ நல்ல எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா பரிமாறலாம். மொறு மொறுன்னு கீரை வடை ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.